கணவனோடு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முரண்பாடு. கணவனுக்கு ஏசுகிறேன், நன்றி கெட்ட தனமாக பேசுகிறேன், ஏதோ கோபத்தோடு கதைத்து விடுகிறேன், அவன் வந்து மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் காத்திருக்கிறேன். இப்பொழுது கூட பகல் சாப்பாடு முடிந்தபோது ஒரு சின்ன முரண்பாடு, பேசாமல் தான் பள்ளிக்கு வந்திருக்கிறேன், முரண்பட்டு விட்டு அவர் இருக்கட்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். ஆனால் இங்கிருந்து நான் போவதில் எந்த நிச்சயமும் உத்தரவாதமும் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒருவேளை இப்படி ஒரு கட்டத்தில் என்னுடையதும் உங்களுடையதும் மரணம் சம்பவிக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எங்களுடைய தனிமையின் துணை என்ன? எங்களுடைய கபரின் இருள், எங்களுடைய கபரினுடைய இருள், யாருமே உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு நல்ல அடியானாக இருந்தால், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், முன்கர் நக்கீருடைய 2-3 கேள்விகள் அந்த பரீட்சையிலேயும் சித்தி அடைந்து விட்டால், கண்கள் எட்டுகிற தூரம் வரைக்கும் கபரு விசாலிக்கப்பட்டு, சுவனத்து கதவுகள் திறக்கப்பட்டு, சுவனத்து வாசனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கபருக்குள் ஒரு மனித தோற்றத்தில் ஒருவர் வருவாராம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த நல்லடியான் பார்த்து கேட்பானாம், கபரு என்பது தனிமையின் வீடு என்றுதானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு துணையாக வந்திருக்கிற நீங்கள் யார் என்று கேட்பார். அந்த நேரம்தான் அந்த மனித தோற்றத்தில் வந்த அந்த விஷயம் அந்த மனிதனிடத்தில் சொல்லுமாம், நான் தான் நீ செய்த நல்ல அமல்கள் உனக்கு துணையாக இருக்குமாறு அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அல்லது இன்னும் ஒரு ஹதீஸில், நான் தான் நீ ஓதிய குர்ஆன் உனக்கு துணையாக இருக்குமாறு அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று விடையளித்து விட்டு அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து கொள்ளும் என்கிறார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி ஒரு நண்பனும் துணையும் அப்படி ஒரு தோழமையும் கபருக்குள் வருகிற ஒரு வாழ்க்கையைத்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இவ்வளவு உறுதியான மரணம் எந்த நேரத்திலும் அது வரலாம் என்று நம்பி இருக்கிற ஒரு ஈமானிய சமுதாயம் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சகோதரி.